ஹெல்த்தியான வழியில் வெயிட் ரெடியூஸ் பண்ணணுமா? அப்போ இந்த டிஷ் நமக்கானது தாங்க. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்பினச் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 or 3 க்ளவுஸஸ் ஆஃப் கார்லிக்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. ஸ்மெல்லு பிடிச்சிருந்தா மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தான். ஸோ ஓட்ஸில் எனக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, there are 3 types of oats are available in the shop. ஸோ அங்கே மெயின்லி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அது ரோல்டு ஓட்ஸா, ஸ்டீல் கட் ஓட்ஸா, இன்ஸ்டன்ட் ஓட்ஸா அப்படிங்கிறது தான். இன்ஸ்டன்ட் ஓட்ஸில் ஃபைபரும் ப்ரோட்டீனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரோல்டு ஓட்ஸ்லையும் சரி, ஸ்டீல் கட் ஓட்ஸ்லையும் சரி, ஃபைபரும் ப்ரோட்டீனும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கம்பேரிங் வித் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ். ஸோ உங்களோட வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா ரோல்டு ஓட்ஸ் வாங்குங்க, இல்லை ஸ்டீல் கட் ஓட்ஸ் வாங்குங்க. இன்னைக்கு இந்த ரோல்டு ஓட்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு ஓட்ஸை எடுத்து இதில் போட்டுருங்க. நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணணும், நல்லா பவுடர் பண்ணினா தான் இதை பண்ண முடியும். ஸோ இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிடலாம். ஓட்ஸை கிரைண்ட் பண்ண அதே கண்டெய்னர்லேயே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நான் இதை நல்லா ஸ்மூத்தியாக அடிச்சுட்டு வரேன். இப்போ தேவையான அளவில் இதில் உப்பு சேர்த்து மறந்துடாதீங்க. உப்பு வந்து தேவையான. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்மூத்தி இருக்கு இல்லையா, க்ரீன் ஸ்மூத்தி, அதை எடுத்து அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அதை பிசைய போகிறோம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதனால கொஞ்சம் மாவு அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டாலே அது வந்துடும். இப்போது சிசமி ஆயில் கொஞ்சோண்டு ஆட் பண்ண போகிறோம். சிசமி ஆயில் இல்லாட்டி நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. சப்பாத்திக்கு நீங்கள் மாவு பிசைகிற மாதிரி ஒரு திரட்டுற மாதிரி தான். இன்னும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் வரும். ஸோ அவ்வளோதாங்க. எப்போதும் சப்பாத்தி சுட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சோண்டு பட்டர் மட்டும் சுட்ட பிறகு அப்ளை பண்ணிக்கலாம் மேலே. கிரீன் ஓட்ஸ் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு, டெலிஷியஸாகவும் இருக்கு, ரொம்ப ஹெல்தி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.